Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். ஓகேங்களா? இன்றைக்கி நான் பண்ண போகிறது மஷ்ரூம் வச்சு பண்ண போகிறேன். மஷ்ரூம் கிரேவி. இதுக்கு வந்து நான் 2 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று போதுன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் குக்கரில் வச்சு 1 பாட் தான் பண்ண போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு அது சைட் டிஷ்ஷாக வைக்க போகிறோம். அது வந்து இட்லி தோசை கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து தாளிச்சிருவோம். சைட் பை சைடாக என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். வந்துட்டேன். இது குக்கர் சூடாகட்டும். அடுத்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் ஊற்றிக்கோங்க. நம்மகிட்ட பட்டர் இல்லை, நெய் ஊற்றி லைட்டாக போட்டு இது நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். அப்படி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து தாளித்து விட போகிறோம். குக்கர் வந்து சூடாயிடுச்சு. ஒரு தண்ணி இருந்திருக்கா? சரி, எனிவே ஓகே, பார்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். சூடாகட்டும். அதே மாதிரி இதில் வந்து நெய் ஊற்ற போகிறேன். பட்டர் இருக்கா வீட்டில்? கடாயில் வந்து பட்டர் முதல்ல போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட பட்டர் இருக்கான். நான் வந்து பட்டர் இல்லைன்னு நினச்சேன், பட் பட்டர் இருக்குது. அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே இங்கே காமிங்கப்பா. இதில் நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் தான் போடுவேன் நான் எப்போவுமே. 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை. அது போட்டுட்டு கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வாசத்துக்கு பச்சை மிளகாய். இதை லைட்டாக இதில் வதக்கிக்கிட்டு இருப்போம். இது வதங்கிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே பட்டர் வந்து மெல்ட் ஆகுதா. இதில் வந்து நான் 2 சொன்ன மாதிரி 2 இது எடுத்துருக்கேன். 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 1 வாங்குற போதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவு அப்படி கம்மி பண்ணிக்கோங்க. இது அப்படியே போட்டு இதிலே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை பக்கத்துலேயே 2 பக்கமும் மாற்றி மாற்றி செஞ்சால் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நான் இந்த வீட்டில் வேலை செய்யும்போது யார் வீடுன்னு கேட்குங்க. இது ஒன்றும் இல்லை, என் பையனோட வீடு தான். ஓகே, நிறைய பேருக்கு டவுட்டு, மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, கிச்சன் புதுசாக தெரியுது, வேறு மாதிரி இருக்குது, நிறைய கமெண்ட் வருது. இதையும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் பாருங்களேன், இந்த காளான் வந்து நம்ம போட்டது எதில் போட்டோம், பட்டரில் போட்டோமா, இதுலேருந்து தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். லைட்டாக வந்து நம்ம சிம் பண்ணிகிட்டே அது கொஞ்சம் இது வெந்துகிட்டே இருக்கட்டும். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் போட்டிருக்க அந்த வெங்காயத்தை கூட நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். சரியா? இந்த அளவுக்கு 2 தக்காளி எடுத்துருக்கேன். சேர்த்து போட்டு வதக்கி தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். நம்ம வந்து இது கூட நான் கட்டாயமாக இன்றைக்கி தேங்காய் போட போகிறேன். அதனால் தேங்காய், சோம்பு வந்து அரைக்க போகிறோம். நம்ம முதல்ல தேங்காய் எடுத்துக்கலாம். இது வதங்கும் போது வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். என்னாச்சு? 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா. சரியா? சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு வதக்கி கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா வத்தல் தூள், மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் வந்து தனியாத்தூள். 1 2 3 ஸ்பூன் தனியாத்தூள்.
நீங்கள் இது கூட பெப்பர் போடுறதா இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு காரத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பெப்பர் போடல, வேணா கொஞ்சோண்டு கடைசி காரத்தை பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நல்ல ஒரு கிளறி விடுங்க. லைட்டாக பச்சை வாசனை போனோன்னே இங்கே பாருங்கள், இந்த வதக்கி வச்சுருக்கோமா, போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி, இதை காமிங்க இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்துங்களா. இப்போது இதை தூக்கி இங்கே பாருங்கள், அப்படி இதை தூக்கி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஓகே, ஊற்றிட்டு இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி பதம் வந்துட்டா. இன்னும் நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம், அதனால் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஏன்னா உப்பு முதல்ல கம்மியாக தானே போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக கொதிக்கட்டும். அது கூட நான் என்னெல்லாம் அரைக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் கம்மிங்க. தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காய் போட்டிருக்கேன். இது கூடவே பாருங்க, இந்த அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம். நீங்கள் ஜீரகம் வந்து பவுட்ரு இருந்தால் பவுடராக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஜீரகம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி, நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் வந்து நம்ம இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய், சோம்பு, ஜீரகம். பவுடராக இருந்தால் சோம்பு ஜீரகம்லாம் பவுட்ரு போட்டுட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ என்கிட்ட இது பவுட்ரு இல்லை, அதனால நான் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், மிக்ஸி ஜாரை தண்ணீர் ஊற்றி அலசி உள்ளே விடவும். அவ்வளோதான். கொஞ்சம் இது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் வாயில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நம்ம போடலாம். கொத்தமல்லி இலையை கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போடுறோம். இதில் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதுக்கு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு. இது பட்டர் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி போட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு காணது, உப்பு கொஞ்சம் போடும். ஓகே, சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணியிருந்தேன்னா பெப்பர் போட்டுக்கணும். நான் கொஞ்சம் காரம் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் இதுக்கு மேலே பெப்பர் போட்டால் ரொம்ப காரமாயிரும். அவ்வளோதான். குக்கரில் வந்து மூடிட்டு ஒரு விசில் வந்தோடனே நான் சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வைப்பேன். நீங்கள் உங்கள் குக்கரில் 3 விசில் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. எப்படியோ அது வந்து உங்களுடைய இது. குக்கர் வந்து உங்களுடைய சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. விசில் வரட்டும். வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு. இப்போது வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதாவது குக்கரில் ஒரு விசில் வந்து 5 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம்லாம் வெளில போனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அப்படி ஒரு மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு உங்களுக்கு சிக்கன் குழம்பு அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த கிரேவியை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. வாசனையும் அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் கேப்பில் மருமக சூப்பராக எங்களுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து 2 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்த கேப்லேயே டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சாச்சு சப்பாத்தியும். ஏன்னா செஞ்சு முடித்தோடனே எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகியாச்சு. இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு இது பாருங்களேன், நான் டேஸ்ட் பார்க்குறேன். ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இதோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா சப்பாத்தி ஒரு சாஃப்டாக அது கூட அதை வச்சு சாப்பிடும்போது வந்து சொல்ல வார்த்தையே இல்லாமாங்க தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே ஒரு மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். ஒரு பீஸோடு நீங்கள் அதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.